ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தது வந்து WH5 அப்படிங்கிற ஒரு கோடோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் ஆயிருச்சு. இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த WH5 என்ன அப்படின்னா, உங்களோட டேரக்டர் கிட்ட ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு கிளியரன்ஸ்க்காக வந்து இந்த WH5 வந்து போட்டிருப்பாங்க. இது உங்கள் காலேஜ் சைடில் தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஒரு சில காலேஜஸில் WH5 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் காலேஜ்லேயே உங்களுக்கு இந்த WH5 வந்துருந்துச்சுன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு மோஸ்ட்லி பப்ளிஷ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிருக்கா இல்லை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரிசல்ட் WH5 இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ரிசல்ட் எடுத்து விட்டதுக்கப்புறம் நான் பார்த்த ரிசல்ட்டில் நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. அரியர்லாம் இல்லை. ஸோ பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஒன்றே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா WH1 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ரெண்டாவது வந்து நோ ரெக்கார்ட்ஸ்னு வருது, அதுவும் வந்து பப்ளிஷ் ஆகலை. ஸோ நான் இன்றைக்கி செக் பண்ணுறப்போ WH5க்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் ஒன்றே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டெலகிராம், வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அதிலே வந்து WH5 ரிசல்ட் பப்ளிஷ் ஆனோடனே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து ஒரு சில காலேஜஸ் தான், மோஸ்ட்லி உங்கள் காலேஜுக்கு பப்ளிஷ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். WH1 ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.